ஹாய் எவ்ரிவன். அந்த சிடிஎஸ்சி, ஆஃப்கேட், என்டிஏ போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் அது ஸ்பேஸ் ரிசர்ச்சை இன்வால்வ் பண்ணி நிறைய லேட்டஸ்ட் கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்தியன் நேவிஸ் ஜிசாட் சேட்டலைட் லான்ச். ஸோ இந்த இந்தியன் நேவிஸ் ஜிசாட் சேட்டலைட் 7R அப்படிங்கிறது என்னென்னா அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ இந்த சேட்டலைட் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியன் நேவியோட கேப்பபிலிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் வுட் பி தி மோஸ்ட் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட் தஸ் ஃபார் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் இந்தியன் நேவி. ஸோ இந்தியன் நேவி யூஸ் பண்ணுறதுலே கம்யூனிகேஷன் சேட்டலைட்டில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டை இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த டொமைன்ஸ்லாம் வந்து கவர் பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மேரிடைம் டொமைன்ஸ். ஸோ நம்ம அந்த நார்மலாக கம்யூனிகேஷன்ஸ்க்கு அப்புறம் மேரிடைம் டொமைன்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி இந்த சேட்டலைட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஏன் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் தி இந்தியாஸ் ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் தட் ஹாஸ் பீன் லான்ச் ஸோ ஃபார். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து நம்ம அனுப்பின ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டாக வந்து ரெக்கார்ட் எடுத்திருக்கு, விச் இஸ் அப்ராக்சிமேட்லி 4400 kgs. So this GSAT-74 will provide robust telecommunication coverage across the Indian Ocean region. So இந்த சேட்டலைட் வந்து நமக்கு இந்தியன் ஓஷன் ரீஜனில் கம்யூனிகேஷன் வந்து இன்டரப்ட் ஆகாமல் சீம்லெஸ்ஸாக நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்தியன் நேவிக்கு குறிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் சேட்டலைட் will significantly enhance connectivity with high capacity bandwidth, enabling seamless and secure communication links between the ships, aircraft, submarines and maritime operations centers of Indian Navy. ஸோ இந்த லான்ச்சில் வந்து நம்ம குறிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ணுற வேண்டிய விஷயம் என்னென்னா இது யூஸ் பண்ண லான்ச் வெஹிக்கிள். ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா LVM-3 அப்படின்னு சொல்லுவோம், லைட் வெஹிக்கிள் மார்க் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து 5th சக்ஸஸ்ஃபுல் லான்ச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜிசாட் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து LVM-3 மாடியூலோட 5th சக்ஸஸ்ஃபுல் லான்ச். ஸோ இது வந்து இந்த மாடியூல் வந்து நம்ம முன்னாடி எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சந்திராயன் 3 அப்படிங்கிற ஒரு மிஷன், நம்ம லூனாரோட மிஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ விச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சவுத் போல் மிஷன் டுவோர்ட்ஸ் மூன். ஸோ அந்த சந்திராயன் 3 மிஷன் வந்து கேரி அவுட் பண்ணது இந்த LVM-3 மாடியூல் தான். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் ரிகார்டிங் திஸ் இந்தியன் நேவிஸ் ஜிசாட் சேட்டலைட். ஸோ இது மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸை நம்ம வந்து ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அந்த சிடிஎஸ்சி, ஆஃப்கேட் எக்ஸாம்ஸோட கரண்ட் அஃபேர்ஸை வந்து ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ கைஸ். ஜெய் ஹிந்த்.